ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வதியா ஃபேஷனல்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட் போட்ட ஒர்க் இது. ஸோ அதனால் கொஞ்சம் அங்கே இங்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்தளவுக்கு இருக்காது. பட் அவங்க ஸ்டார்டிங்லேயே இந்தளவுக்கு போட்டிருக்குது ரொம்ப பெரிய விஷயம். இப்படி தான் இருக்கும். நீங்களும் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கூட நீங்கள் வந்து இந்தளவுக்கு போட ஆரம்பிச்சிடலாம். அண்ட் வந்து இந்த பீகாக் டிசைன் பார்த்தீங்கன்னா நான் ஒன் டைம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். இதில் வந்து நாம் யூஸ் பண்ணியிருக்கிறது திலகம் ஸ்டோன், க்ரீன் கலர் திலகம் ஸ்டோன். சேம் நான் இந்த இடத்துல க்ரீன் கலர் வந்து 3D ஒர்க்குக்கு யூஸ் பண்ணப்போ அதே க்ரீன் கலர் தான் வந்து இங்கே நம்ம திலகம் ஸ்டோனாக யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே எல்லா இடத்துலையும் அதே சேம் திலகம் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சர்க்கிள் பண்ணுற மாதிரி சுகர் பீட், அண்ட் அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பீட், தென் அதுக்கப்புறமும் நம்ம 3mm பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3D ஒர்க் பண்ணது தான் வந்து நான் உங்களுக்கு வந்து இங்கே ஃபிட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 3D ஒர்க் பண்ணி நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா நிறைய இதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கும் டீட்டெயில்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக இந்த செஷன் இந்த மந்தோட முடியும். நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரோட டியூரேஷன் அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய ஒரே மோட்டிவ் பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் நான் வந்து ஃப்ரீ ஆன்லைன் ஸ்டிச்சஸும் நான் உங்களுக்கு 1 by 1 அப்லோட் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன். அண்ட் எவ்ரி சிங்கிள் டேவும் ஒரு ஸ்டிச்சும் நான் அப்லோட் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நான் ஒரு எவ்ரி டேவும் மிஸ் பண்ணாமல் நான் உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 வீடியோ இல்லைனா 1 வீடியோ போட்டுருவேன். அப்படி இல்லைனா 2, 3 கூட வரும், பார்த்துட்டே இருக்கலாம் நீங்கள். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய ஒரே மோட்டிவ் சீக்கிரமாகவே நீங்கள் வந்து வீட்டில் இருந்தால் கூட ஸ்டிச்சஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அட்லீஸ்ட் 1 வீடியோவாவது நான் அப்லோட் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு. நான் அதுக்கப்புறம் எனக்கு டைம் இருந்ததுன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து 2, 3 வீடியோஸ் கூட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸோ மெனி டைம்ஸ் நான் உங்களுக்கு அதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். எங்களுடைய ஒரே மோட்டிவ் நீங்கள் வீட்டில் இருந்தே கூட டைம் போயிடுச்சு, டைம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்மளுக்கான டைம் நாம் தான் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் நானுமே வீட்டில் இருந்ததுனால தான் நான் உங்களுக்கு இந்த சஜஷன் சொல்கிறேன். வீட்டில் இருக்கிறப்ப டைம் கரெக்டாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் டைம் இருக்காது, பட் நம்மளுக்கான டயத்தை நம்ம தான் எடுத்துக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் பாப்பா இப்போது குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலியை பார்த்துட்டு இருப்போம். அவங்க வளர்ந்த பிறகு பார்த்தா நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அண்ட் ஏஜும் ஆகிட்டு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஞ்சுறது வந்து ஃபீலிங்ஸ் மட்டும்தான், பேட் ஃபீலிங்ஸ். அது வந்து டிப்ரெஷனில் கொண்டு போகும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுக்கான டயத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து உங்கள் பேபிஸும் உங்களை பார்த்து தான் அவங்க வளருவாங்க. அவங்களும் வந்து நம்ம அம்மா வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க, ஸோ நம்மளும் வந்து ஏதாவது பண்ணணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்காகவும் நாம் வந்து டைமை எப்படியெல்லாம் வந்து ஸ்கெடியூல் பண்ணி போயிட்டே இருக்கலாம், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு நம்ம லெசனை டீச் பண்ண மாதிரி இருக்கும் நம்மளுக்கே தெரியாமல். ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து நிறைய ஸ்டிச்சஸ், நான் இந்த லீஃப் ஸ்டிச்சும் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு அதுக்காகவே இதை போட்டேன். ஷார்ப்னஸ்லேயும் நிறைய வெரைட்டி கொடுத்துருக்கேன், அதுவும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேட் ஸ்டிச்சுமே நான் வந்து எப்படி போட்டுறதுன்னு போட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, இல்லை நான் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே ஒரு வீடியோ போடுறதா இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஜர்தோசியில் லீஃபு, இது அனி ஸ்டிச்சு. ஜர்தோசியில் லீஃப் கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டெம்மாக வந்து ஜர்தோசியை தான் கொடுத்துருக்கோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ்ஸு. இதுவுமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் போட்டிங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அண்டு ஸ்டூடெண்ட் போட்டதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து திலகம் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிவிட்டு அது சர்க்கிள் பண்ணிவிட்டு இது எல்லாமே பீட் லாக் தான். பீட் லாக் நான் ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு பீட் லாக் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் ப்ரைடல் ப்ளவுஸில் பீட் லாக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துலையும் நான் உங்களுக்கு பீட் லாக் கொடுத்துருக்கேன், நான் அங்கேயும் கொடுத்துருக்கேன். நாட் ஒன்லி தான், இந்த இடத்துலையும் நான் கொடுத்துருக்கேன் பீட் லாக் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து லீஃப் ஸ்டிச்சு ஷார்ப்பாக எப்படி கொண்டு போகிறதுன்றது இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து நான் இன்னொரு இடத்துலையும் கொடுத்துருக்கேன், அதுவுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி இது பார்த்திங்கன்னா லாங் நாட் ஸ்டிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து நிறைய பேர் வந்து நெட் கிளாத்து தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், பட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் 1 more டைம் வேணால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம நெட் கிளாத்தை வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கணும். இங்கே எல்லா இடத்துலையும் பின் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா
இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபிட் பண்ண உடனேயே இங்கே வந்து ஜரி த்ரெட்டில் வந்து நம்ம ஒரு 2 லேயர் போட்டுடணும். இந்த பீடெல்லாம் ஃபஸ்ட் போடக்கூடாது. ஒரு 2 லேயர் இல்லை 3 லேயர் வந்து ஜரி த்ரெட்டை நம்ம இங்கே கொடுத்துடணும். கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் தான் வந்து நம்ம எக்ஸஸாக இருக்கிற எல்லா கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்ட பிறகு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. இப்படி டர்ன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா இந்த மெயின் கிளாத் இருக்கும். இந்த இடத்துல இந்த மெயின் கிளாத்தை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு பிடிச்ச என்ன டிசைன் வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். பிகினராக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். இந்த மிரர் ஒர்க் நான் இன்றைக்குமே ஒரு மிரர் ஒர்க் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறதுல நான் இன்றைக்கும் ஒரு மிரர் ஒர்க் போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா சோட்டி ஸ்டிச்சுமே நான் வந்து உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா சாதாரண சோட்டி ஸ்டிச்சு இதுவுமே நான் போட்டேன். பட் நிறைய பேர் வந்து அகெயின் அண்ட் அகெயின் கேட்டுகிட்டே இருந்ததுனால நான் ஒரு டிசைனோடையும் போட்டிருக்கேன். பாருங்கள், இது நார்மல் சோட்டி ஸ்டிச். இது வந்து நான் வந்து அதே உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக டிசைன் போட்டு இங்கே கொடுத்தேன். அதே சோட்டி ஸ்டிச் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு இது வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனால் க்ரியேட்டிவிட்டி இஸ் மெயின், க்ரியேட்டிவிட்டி இஸ் மஸ்ட். அண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி 3 இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ்: பேஷன்ஸ், க்ரியேட்டிவிட்டி அண்ட் வந்து ப்ராக்டிஸ். இது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்க பேக் நெக்குக்கு இப்படி தான் வந்து ட்ரைனிங் எடுப்பாங்க. சின்னதாக போட்டு இப்படி தான் நீங்கள் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க வீட்டில். சின்னதாக ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு நீங்கள் வந்து டிசைன் கொடுத்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்காக தான் நான் இப்போ இதை ஷோ பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிரர் ஒர்க்குமே இருக்கும். மிரர் ஒர்க்கு நான் இப்போ சொன்னேன்ல, மிரர் ஒர்க்கு உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு, இந்த மிரர் ஒர்க்லேயே சிம்பிள் டிசைனாக இது வந்து நம்ம குர்த்தி கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் வந்து நம்ம டாப்பில் கூட ஒரு சின்னதாக கொடுத்திங்கன்னா அது ஒரு எலகண்ட்டான லுக்கு கொடுக்கும். பாருங்கள், இப்படி ஸ்டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பீட் ஒர்க்கு தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சுகர் பீட் அதே தான் இங்கே பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டில் கொடுத்துருக்கோம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது வந்து சில்க் த்ரெட் வந்து நிறைய பேர் கிவ் அப் பண்ணிடுறீங்க. சில்க் த்ரெட்டை கிவ் அப் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ஸ்டிச்சஸ் அதில் தான் அழகாகவும் இருக்கும். அண்ட் வந்து அது எதுவுமே ஆகாது, ஃபேட் ஆகாது. பீட் ஒர்க்லனா கூட ஃபேட் ஆகும், அது ஃபேட் ஆகாது. ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் இந்த ஸ்டிச்சஸுமே கொடுத்து ப்ராக்டிஸ்க்காக கொடுப்போம். இந்த ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ்க்கு கொடுக்கறது இதெல்லாமே. அண்டு அதே மாதிரி இந்த டிசைனும் நான் வந்து ப்ரைடல் ஒர்க்காக பண்ணியிருக்கேன். ஸோ மெனி டைம்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். பட் ஒரு சிலர் அப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு தெரிய மாட்டேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். 3 லேயர் ஜரி த்ரெட், அதை 1 லேயராக திக்னஸாக கொடுத்தணும். அதுக்கப்புறம் இதுதான் வந்து பைப்பிங் த்ரெட். பாருங்கள், இது பைப்பிங் த்ரெட். இந்த பைப்பிங் த்ரெட்டை நம்ம இந்த இடத்துல ஷார்ப்பாக இப்படி ஸ்டிக் பண்ணிடணும். ஷார்ப்பாக வச்சு கரெக்டாக கட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிவிட்டு, அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம பீட் லோடிங் கொடுக்குறோம். சுகர் பீடு ஆல்ரெடி நான் ஷோ பண்ணிவிட்டேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் தெரியலனா கீழே கமெண்ட்டில் கொடுங்க, ரைட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாமே ஒரு ஸ்டிச்சஸ் கற்றுக்கணும். அண்ட் கைத்தொழில் மஸ்ட்டு. ஃபீமேல்ஸான நாம தான் நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக எனக்குமே 2 ஃபீமேல்ஸ் பேபிஸ், அதனால தான் நானும் வந்து ரொம்பவே கேர் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா சுகர் பீட் அண்ட் அதுக்கப்புறம் 3 mm பீடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல நம்ம இதுவுமே கூட கொடுக்கலாம். இதுவும் கொடுக்கலாம், அதுவும் கொடுக்கலாம். கஸ்டமர் நீடு வந்து இதுவாக தான் இருந்தது, அவங்க லைக் பண்ணது இது. ஸோ இந்த இடத்துலையும் அதே தான். இந்த புட்டாஸ் மாதிரியும் கொடுக்கலாம், இந்த ஒயிட் ஸ்டோனும் கொடுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் தான் ஃபுல்லாக நாங்கள் கொடுக்கணும்னு நினச்சோம். பட் அவங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் நான் சொன்னல இந்த சில்க் த்ரெட்டில் வந்து அவங்க பிங்க் கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சில்க் த்ரெட் வாங்கிட்டு வந்து நாங்கள் கொடுப்போம். அப்போது நான் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸுமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேனல். எல்லா ஸ்டிச்சஸுமே வரும். நாட் ஒன்லி தட், நான் உங்களுக்கு வந்து ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் அண்ட் வந்து மெஹந்தி கிளாஸ் வேணும்னாலும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், அதுவுமே போடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் கிளாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒன்று. நிறைய பேர் அது தெரியாமல் இருக்கீங்க. அது போட்டிங்கன்னா
லைஃப் லாங் அது ஃபேட் ஆகவே ஆகாது. அண்ட் வந்து அதில் டிசைன்ஸ் நம்ம க்ரியேட்டிவிட்டியாக கொண்டு வரணும். கொண்டு வந்தால் கண்டிப்பாக ரொம்ப க்யூட்டான ஒன்று அது. நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இப்போவும் ஒரு 2 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஆஃப்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கறனால ஃபேமிலியும் பார்த்துக்கிறதுனால எனக்கு டைம் இல்லை. அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் போடுறதும் வேணால் கூட நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி விடுறேன். ஸ்டூடெண்ட் போடுறது அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னால தான் நான் அப்லோட் பண்ணுறதில்ல. நான் போடுறது மட்டும்தான் அப்லோட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் பிகினராக இருக்கிறவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இதை அப்லோட் பண்ணுவேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பீட் லோடிங் நம்ம இந்த இடத்துல கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே பீட் லோடிங் தான் வந்து இங்கே நம்ம ஜர்தோசியில் சில்வர் கலர் ஜர்தோசியில் கொடுத்துருப்போம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டில் கொடுத்துருப்போம். ஜரி த்ரெட்டும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணேன். இங்கே பாருங்கள், இதுதான் ஜரி த்ரெட். இந்த ஜரி த்ரெட்டில் தான் இங்கே பீட் லோடிங் கொடுத்துருப்போம். இது காப்பர், பட் இது கோல்டு. அண்ட் இப்போ பீட் லோடிங்னு சொல்லி கொடுத்தால அந்த பீட் லோடிங் தான் இது. சேம் இதே பீட் லோடிங்கை தான் இங்கே வந்து கொடுத்துருப்போம். இதே நம்ம சில்க் த்ரெட்லேயும் லோட் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி சில்க் த்ரெட் தான் நம்ம மேட்டாக கொடுத்துருக்கேன் நான் இங்கே. ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் வந்து சில இடத்துலலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் டிசைன் கொடுக்குறப்போ. அண்ட் வந்து சொன்ன மாதிரி இதுவுமே வந்து நம்ம ஜர்தோசியில் போடுறது தான். இதுவுமே நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அண்டு கண்டிப்பாக லைக் போடுங்க. உங்கள் ஃபீட்பேக் என்னன்றது கீழே ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். பாய்.